ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு ஆண்டவரை ஆராதிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஸ்தோத்திரங்களையும் துதிபலிகளையும் ஏறெடுக்கின்றேன். என்னை அன்போடு அழைத்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய திருச்சபையின் அருமையான ஐயாவுக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உண்மையாகவே அடிக்கடி நாங்கள் ஃபோனில் மொபைலில் பேசிக்கொள்ளும்போது ரொம்ப அன்பாக ஐயா விசாரிப்பார்கள். நல்ல அன்பான ஒரு ஐயா. அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் யாவர் சார்பாகவும் நான் ஒரு விஷயம் கூட நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். குறிப்பாக இன்றைக்கு அருமையான ஆண்கள் சங்கம் இல்லை, அருமையான தந்தைமார் அனைவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த வாழ்த்துக்கள். ஐயா சொன்னாங்க இதுதான் ஃபஸ்ட் டைம், ஆனால் அவங்கள பார்த்தா ஃபஸ்ட் டைம் மாதிரி தெரியல. நல்ல சுறுசுறுப்பாக நல்ல அழகான ஆராதனை நடத்தினீர்கள். உங்களை நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பாடகர் குழு வந்திருக்கிறவங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினால் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு இடைபடுவாராக. ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அவர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது அது ஒரு அறிவியல் வகுப்பு, சயின்ஸ் கிளாஸ். ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது அன்றைய பாடம் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம். கேள்விப்பட்டிருப்பீங்களா? மின்சாரத்தை பற்றி பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு மாணவனை எழும்பி அவனை பார்த்து சொன்னார், எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். உடனே அந்த மாணவன் சொன்னான், எலக்ட்ரிக் குட்டி அப்படின்னு சொன்னான். பாத்தியாருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என்னடா எலக்ட்ரிக் குட்டின்னு சொல்கிற, எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லு அப்படின்னு. அவனை எவ்வளவு சொல்லியும் அவனை திருத்த முடியவில்லை. வாத்தியாருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ஒரு நாள் அவர் அந்த மாணவனை பார்த்து சொன்னார், நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வரும்போது உங்கள் அப்பாவை அழைத்து வர வேண்டும் அப்படின்னு. உடனே மாணவன் சரின்னு சொல்லி வீட்டுக்கு போய் அப்பாயிட்ட சொன்னான். நடந்ததை எல்லாவற்றையும் விளக்கினான். இன்றைக்கு நீங்கள் வகுப்பிற்கு வர வேண்டும் என்று அப்பாவை அழைத்து வந்தான். அப்பாவை அழைத்து வந்த உடனே அந்த ஆசிரியர் அந்த தகப்பனாரை பார்த்து சொன்னார், உங்கள் மகனுக்கு எலக்ட்ரிசிட்டி என்ற வார்த்தையே வரவில்லை, அவன் எலக்ட்ரிக் குட்டி அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறான், நீங்கள் அவனுக்கு சொல்லி கொடுங்கள் அப்படின்னு சொன்னார். உடனே அவங்க அப்பா சொன்னார், சார் அவனை ரொம்ப கட்டாயப்படுத்தாதுங்க, அவனுடைய கெப்பாக்குட்டி அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார். என்ன குட்டி? கெப்பாக்குட்டி அப்படின்னா என்ன? கெப்பாசிட்டி அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார். வாத்தியாருக்கு தூக்கி வாரி போட்டது. அவனுக்கு எலக்ட்ரிசிட்டி வரவில்லை, இவருக்கு கெப்பாசிட்டி வரவில்லை. அவர் நினைத்து கொண்டார் இது திருத்த முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு தகப்பனாரை அனுப்பிவிட்டு அந்த மாணவனை பார்த்து சொன்னார், நாளைக்கு உங்கள் தாத்தாவை அழைத்து வர வேண்டும் அப்படின்னு. உடனே அவர் சரி அப்படின்னு சொல்லி மறுநாள் தன்னுடைய தாத்தாவை அழைத்து வந்தார். தாத்தா ஆசிரியரை பார்த்தார். ஆசிரியர் வந்த உடனே தாத்தாவிடம் சொன்னார், சார் உங்கள் பேரனுக்கு எலக்ட்ரிசிட்டி என்ற வார்த்தை வரவில்லை, அதை கொஞ்சம் சொல்லி கொடுங்க. எலக்ட்ரிக் குட்டி எலக்ட்ரிக் குட்டின்னு சொல்கிறான். நேற்றுக்கு உங்களுடைய மகன் வந்தார், அவர்கிட்ட சொன்னால் அவர் சொல்கிறாரு அவனுடைய கப்பா குட்டியே அவ்வளவுதான் அப்படின்னு, நீங்களாவது சொல்லி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சொன்னார், சார் இதை நீங்கள் பப்ளிக் குட்டி ஆக்கிறாதுங்க அப்படின்னு சொன்னார். என்ன குட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? பப்ளிசிட்டி. இதை பப்ளிக். வாத்தியாருக்கு தூக்கி வாரி போட்டது. அப்படியே உலகமே சுத்துற மாதிரி இருந்துச்சு. அவர் சொன்னார், ஐயா தயவு செஞ்சு போயிட்டு வாங்க ஐயா, இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றார். அப்படி மனதில் தோன்றின ஒரு காரியம், என்னதான் சொன்னாலும் இவர்களுடைய குணத்தை மாற்ற முடியவில்லை அப்படின்னு. ஆனால் நாம் அப்படி அல்ல. ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது நம்மோடு ஆண்டவர் பேசுகின்றார், நம்மை மாற்றுகின்றார், நம்மை உருவாக்குகின்றார், பயன்படுத்துகின்றார். ஆகவே இந்த நாள் நமக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். இன்றைய வார்த்தை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த நாளின் செய்திக்காக ஏற்கனவே அதனுடைய தலைப்பை நீங்கள் பார்த்தீர்கள் இல்லையா? யூ ஆர் த வெசல்ஸ் ஆஃப் காட். நீங்கள் ஆண்டவருடைய பாத்திரங்களாய் இருக்கிறீர்கள். அழகாக பவுல் சொல்லும்போது தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்றார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை யாராவது படிக்கலாம்? ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் உண்டு.
அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். பவுல் சொல்லும்போது சொல்லுகின்றார், ஒரு பெரிய வீட்டிலே 4 விதமான பாத்திரங்கள் இருக்கின்றன. இந்த வசனத்தை மையமாக வைத்து சில காரியங்களை எல்லாருக்கும் பொதுவாக நான் வேதத்தின் வெளிச்சத்தில் உங்களை சுட்டி காட்ட விரும்புகின்றேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். துதிப்பேன் இயேசுவின் பாதம், துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன் இயேசுவின் பாதம், துதிக்க பேரும் அற்புதரானதால் வணங்குவேன் 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 அவர் பாதம் வீழ்ந்து நான் வணங்குவேன் 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 அவர் பாதம் வீழ்ந்து நான் வணங்குவேன் 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 அவர் பாதம் வீழ்ந்து நான் துதிப்பேன் இயேசுவின் பாதம், துதிக்க பேரும் அற்புதரானதால். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களையும், ஞானிகளை அவமாக்கும்படி பைத்தியங்களையும், உலகத்தில் உள்ளவைகளை இல்லாமல் ஆக்கும்படி இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்ட எங்கள் நல்ல ஆண்டவரே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற ஆவியானவர் என்று சொன்னீரே. நீர் பேசும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் செபிக்கின்றோம். பேசுகின்ற அடிமையை சிலுவை நிழலில் மறைத்துக் கொள்ளும். நீர் வெளிப்படவும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் வேண்டுகின்றோம். நீர் பெருகவும் அடிமை சிறுகவும் வேண்டுகின்றேன். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம், vessels in the house of God. You are the vessels of God. நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வீட்டிலே அல்லது ஆண்டவருடைய தோட்டத்திலே பாத்திரங்களாய் இருக்கின்றீர்கள். பவுல் சொல்லும்போது சொல்லுகின்றார், ஒரு பெரிய வீட்டிலே பொன், வெள்ளி, மரம், மண் 4 விதமான பாத்திரங்கள் இருக்கின்றது. இதில் சில பாத்திரங்கள் எஜமானனுக்கு கனத்தை கொடுக்கின்றன, ஹானரபிள், அதை ஹானர் பண்றது. சில பாத்திரங்கள் எஜமானனுக்கு கனவீனத்தை கொடுக்கின்றன என்று நாம் பார்க்கின்றோம். பவுல் எழுதும்போது எழுதுகின்றார், திருச்சபை என்பது ஒரு வீட்டிற்கு ஒப்பிடப்பட்டிருக்கின்றது. St. Paul writes the church to a house and the congregation offers the vessels in this house. அதாவது ஒரு அழகான வீடு, அந்த வீட்டில் நிறைய பாத்திரங்கள் இருக்கின்றது. திருச்சபையை ஒரு வீட்டிற்கு ஒப்பிடுகின்றார். அங்கிருக்கிற மக்கள் அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாசிகளை அவர் பாத்திரங்களுக்கு ஒப்பிடுகின்றார். அப்படியானால் இங்கு அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லாம் யார்? நீங்கள் எல்லாம் யாரு? பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, யூ ஆர் த வெசல்ஸ் ஆஃப் காட். கையை பிடிச்சி பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கொஞ்சம் சிரிச்சியாக வச்சுங்க. சிரிச்சு அப்படியே பக்கத்தில் யார் இருக்கிறானாவது பாருங்க. பார்த்து இப்போ சிலருக்கு திணறல் வந்துட்டு, வலது கையை கொடுக்கணுமா இடது கையை கொடுக்கணுமான்னு. 2 கையை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை தான் இல்லை. பக்கத்தில் திருச்சபையில் வரும்போது ஒருத்தர் பார்த்து புன்னகைக்க வேண்டும், சிரிக்கணும், ஒருத்தர் விசாரிக்கணும். சில சர்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியும் உட்காரல் தான். கடைசியில் பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுலாம். பட் பைபிள் சொல்லுகிறது, யூ ஆர் த வெசல்ஸ் ஆஃப் காட். நீங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பாத்திரங்களாக இருக்கிறீர்கள். எல்லாருக்கும் வீட்லையுமே பாத்திரம் இருக்கும். என்ன பாத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது? இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற நாட்கள் எப்படின்னு எனக்கு தெரியல, தாராளமாக பேசலாம். என்ன பாத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது? இட்லி பாத்திரமா சார்? இட்லியிலே இருக்காங்க, ரைட். இட்லி பாத்திரம், ஸ்டீல் பாத்திரம், கடையம். என்ன வகையான பாத்திரங்கள்? இங்கே 4 வகையான பாத்திரத்தை சொல்லியிருக்காரு. என்ன வகையான பாத்திரங்கள் இருக்கிறது?
மண் பாத்திரம் யார்? மண் பாத்திரம் யார் வீட்லையும் இல்லையா மண் பாத்திரம்? அப்படியே வைக்கிறது இல்லையா? செம்பு பாத்திரம். எல்லா வீடுகளிலும் சில்வர் பாத்திரம் இருக்கிறது, ஸ்டீல் பாத்திரம் இருக்கிறது, இரும்பு பாத்திரம் இருக்கிறது. சில வீடுகளில் மண் பாத்திரம் இருக்கின்றது, மண் பானை. சில வீடுகளில் இருக்கும். நீங்கள் நல்ல மீன் குழம்பெல்லாம் வைக்கணும்னா நல்ல மண் சட்டியில் வச்சுருப்பாங்க இல்லையா? அப்படி மண் பாத்திரங்கள் இருக்கிறது. சில வீடுகளில் வெள்ளி பாத்திரங்கள் இருக்கின்றன. யாருக்கா வீட்டில் இருக்கா? வெள்ளி, சில்வர் கை தூக்குறாங்க. சில வீடுகளில் கோல்டன் வெசல்ஸ், பொன் பாத்திரங்கள். யாருக்கு வீட்டில் இருக்கா? கடவுள் உங்களை எல்லா வீட்லையும் பொன் பாத்திரத்தை வைக்க உதவி செய்வாராக இல்லையா? பட் பைபிள் சொல்லுகிறது, திருச்சபை என்பது ஒரு வீடு, அதில் இருக்கிற எல்லாரும் ஒரு பாத்திரங்களாய் இருக்கிறீர்கள். பவுலை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகின்றார், நீங்கள் வாசித்து பார்த்தால் அழகாக தெரியும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். Acts chapter 9 verse 15. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கின்றான். அவன் என்னுடைய பாத்திரம். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் இந்த திருச்சபையின் பாத்திரங்கள். ஒருவேளை இந்த வசனத்தை சொல்லாம உங்களை பார்த்து நான் திடீர்னு சொல்லி நீங்க எல்லாம் பாத்திரம், நீங்க எல்லாம் பானை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரும்? கோவம் வரீங்களா? எங்களை பார்த்து இப்படி பாத்திரன்னு சொல்லிட்டாங்க, பானைன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல? பட் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவருடைய வீட்டில் உள்ள பாத்திரங்களாய் இருக்கிறீர்கள். A few vessels bring the honor to the master. Some vessels bring dishonorable. சில பாத்திரங்கள் எஜமானனுக்கு கனத்தை கொடுக்கும், சில பாத்திரங்கள் கனவீனத்தை கொடுக்கும். ஒருவேளை நம்ம சர்ச்சுடைய ஐயா உங்க வீட்டுக்கு விசிட் வராங்கன்னு வைங்க. நீங்க விசிட், ஐயா சொல்றதோட என்ன சொல்றது நல்லதுல்ல? ரைட், ஒன்றும் இல்லை. ஐயா வராங்க, நீங்க வந்த உடனே என்ன செய்வீங்க? ஐயா வீட்டுக்கு வந்தா என்ன செய்வீங்க? கதவை பூட்டிடுவீங்களா? நீ சொல்றத பார்த்தா பயமா இருக்கு. என்ன செய்வீங்க? ஸ்தோத்திரம் சொல்லி அப்புறம் என்ன செய்வீங்க? தண்ணி கொடுப்பீங்க. நம்ம தமிழர் பண்பாடு தண்ணி கொடுக்கிறோம். தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்வீங்க? சாப்பாடு. உடனே நேரே சாப்பாட்டுக்கு பரவாயில்ல, நல்ல திருச்சபை மக்களா இருக்கீங்க. உடனே சாப்பாடு இல்ல. இப்ப ஐயா வந்து உட்கார்ந்த உடனே நீங்கள் ஒரு மண் பாத்திரத்தில், அதாவது மண் பாத்திரம்னா மண் பானைக்கு மேல ஒரு மூடி இருக்கீங்கள, அந்த மண் மூடியில நீங்க சாப்பாடை வச்சு நல்ல குழம்பு வச்சு கொடுத்த உடனே இந்த காலத்துல என்ன செய்வாங்க? கொடுப்பாங்களா? யாராவது கொடுப்பாங்களா? ஒருவேளை நீங்கள் கொடுத்தால் உங்களை பார்த்து என்ன நினைப்போம்? ஐயா இப்படி பண்றாங்க, கிராமத்துல இருக்கு, இப்ப இல்லை இல்லையா? ஐயோ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி சில பாத்திரங்கள் எஜமானனுக்கு கனத்தை கொடுக்கின்றன, சில பாத்திரங்கள் கனவீனத்தை. மண்பானையில கொடுத்தோன்னா அப்படி ஐயா இந்த காலத்துல இப்படி இருக்கிறாங்களே வாங்கி சாப்பிடுவோம், ஆனா மனசுக்குள்ள நினைப்பேன் இல்ல, அப்ப கொடுக்கிறவங்களுக்கு கனவீனமாய் அந்த பாத்திரமா இருக்கு. அதே நேரம் ஒரு அழகான கோல்டன் பாத்திரத்துல, தங்க பாத்திரத்துல சாப்பாடை வச்சு கொண்டு கொடுத்த உடனே என்ன ஆகும்? நம்மளை நல்ல ஹானர் பண்றாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க இல்ல? பைபிள் சொல்லுகிறது, திருச்சபையில் நீங்கள் ஒரு பாத்திரங்களாக இருக்கிறீர்கள். சில பாத்திரம் எஜமானனுக்கு கனத்தை கொடுக்கின்றது, ஆண்டவருக்கு கனமுள்ள பாத்திரங்களாக இருக்கிறது. சில பாத்திரங்கள் எஜமானனுக்கு கனவீனத்தை கொடுக்கின்றது. அப்ப ஆண்டவர் விரும்புகிற கனமுள்ள பாத்திரமாய் நீங்கள் இருக்க வேண்டும். பவுல் 4 விதமான பாத்திரத்தை சொல்கிறார். மிகவும் சுருங்கிய நேரத்தில் இந்த 4 பாத்திரத்துடைய தன்மை என்ன, நாம் எந்த பாத்திரமாக இருக்கிறோம் என்று இன்றைக்கு ஆலயத்தை விட்டு செல்லும் போது நாம் நினைத்து ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க இருக்கின்றோம். 4 விதமான பாத்திரம், 4 பாத்திரத்தை சொல்றார். முதல் என்ன பாத்திரம் சொல்றாரு? அந்த வசனம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் இல்ல, முதல் பாத்திரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இல்ல, முதல் பாத்திரம் சில பொன் பாத்திரம், 2வது என்ன சொல்றாரு? வெள்ளி பாத்திரம், 3வது மரம், 4வது நீங்க என்னைக்குமே இந்த மெசேஜை மறக்க மாட்டீங்க, நல்லா கவனிங்க. இந்த 4 பாத்திரத்துடைய தன்மை என்ன? இன்னைக்கு எல்லா திருச்சபையிலும் இந்த 4 பாத்திரங்களும் இருக்கிறது. பட் சில பாத்திரங்கள் ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்கிறது, சில பாத்திரங்கள் கனவீனத்தை கொடுக்கின்றது. நீங்கள் எந்த பாத்திரம் என்பதை இன்னைக்கு நம்ம உணர்ந்து செல்ல விரும்புகின்றோம். இப்ப பவுல் சொன்ன மாதிரி பொன், வெள்ளி, மண், மரம் அப்படின்னு நான் வராம உல்டாவா வர போறேன். என்ன பாத்திரம்? கீழே இருந்து மேலோட்டு போறோம். அப்ப முதல் பாத்திரம் என்ன?
மண் பாத்திரம், கிளே வெசல் அல்லது சாயில் வெசல். நம்ம எல்லாருமே மண் பாத்திரம் பார்த்திருப்போம். நல்லா கவனிங்க அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே. ஆண்டவர் சொல்லும்போது இந்த திருச்சபைக்கு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்படித்தான பைபிள் சொல்லுகிறது. ஜான் 15:16 அழகான வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸ் சொல்லுகிறது, பைபிள் சேஸ் you are not choose me, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, பட் I am, நான் தான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறேன், சூஸ் பண்ணியிருக்கிறேன், தெரிந்தெடுத்திருக்கின்றேன். ஏன்னா இந்த சர்ச்சில் நீங்கள் இருக்க வேண்டும், இந்த சர்ச்சுக்கு நீங்கள் விசுவாசிகளாக இருக்க வேண்டும், எனக்கு கனத்தை கொடுக்க வேண்டும் என்று. ஆகவே அப்படி தெரிந்தெடுக்கப்பட்ட நாம் இன்னைக்கு எப்படிப்பட்ட பாத்திரங்களா இருக்கிறோம் என்று நாம் கவனிக்க விரும்புகின்றோம். முதலாவதாக மண் பாத்திரம். இந்த மண் பாத்திரத்துக்கு 2 விதமான கேரக்டர் இருக்கிறது. இட் ஹஸ் 2 கேரக்டர்ஸ். ஒன்று நமக்கு தெரியும், மண் பாத்திரம் என்ன செய்யும், எல்லா வீட்லையும் இல்லை, உடைந்து போகும் தன்மையுடையது. நீங்க சொன்ன டாபிக்கே வச்சுக்கிடும் இல்ல, ஈஸிலி புரோக்கன், எளிதில் உடைந்து போகும் தன்மை. இன்னைக்கு நிறைய சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகள் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே உடஞ்சி போயிடுவாங்க. ஐயோ என் லைஃப் முடிஞ்சு, என் வாழ்க்கை முடிஞ்சு, இதோடு நின்று போச்சு. எதிர்பார்த்திருக்கிற மார்க்கு கிடைக்காவிட்டால், வாலிப நாட்களில் ஏதாவது பிரச்சனை வந்து விட்டால், அல்லது விசுவாசியாக நாம் சர்ச்சில் அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா ரொம்ப சோர்ந்து போய் விடுகிறோம், உடைந்து போய் விடுகின்றோம். இவங்களை எப்போ பார்த்தாலும் பாஸ்டேஸ் தேட்டிகிட்டே இருக்கணும். கவலைப்படாதுங்க, சர்ச்சில் ஏதாவது நான் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, ஏதாவது ஃபெயில், அதாவது மார்க் எதிர்பார்த்த மார்க் வரல, நான் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, பைபிள் வாசிக்க மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம். உடைந்து போன தன்மை. நீங்க சீக்கிரமா உடைஞ்சு போறீங்கன்னா யூ ஆர் த கிளே வெசல். நன்றாய் கவனிங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் எளிதில் உடைந்து போக கூடாது. சமீபத்தில் ஒரு வாலிப தம்பியோடு பேசியிருந்தேன் எங்கள் சர்ச்சில், புதிய சர்ச்சில். அந்த தம்பிக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்து அவனை எங்கள் வீட்டில் ஒரு 2 நாள் கொண்டு உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனை என்னன்னு நான் சொல்லலை. அவன்கிட்ட நான் பேசி முடிச்சுட்டு 2 நாள் கழித்து அந்த தம்பி என்ன பார்த்து கேட்டான், பாஸ்டர் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமான்னு. தாராளமாக கேளுங்க அப்படின்னு. என்னன்னு, பாஸ்டர் இந்த பிரச்சனைக்கு நான் தானே காரணம், நான் செத்துட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் இல்லையா அப்படின்னு. எனக்கு அப்படி ரொம்ப ஷாக் ஆகிட்டு. ஒரு 11th 12th படிக்கிற பையன், நான் செத்துட்டேன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடுமே, எங்கள் அம்மா அப்பாவுக்கும் பிரச்சனை இருக்காதே அப்படின்னு சொன்னான். உடனே நான் அவனை தனியாக கூப்பிட்டு தோள் மேலே அப்படியே கையை போட்டு சொன்னேன், தம்பி அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாதப்பா, நீ செத்தோன்னே முடிஞ்சிருமா, நீ செத்தோன்னே எங்கே போ உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினேன். நீ நரகத்துக்கு போயிடுவேன், அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை மீண்டும் வரும். தற்கொலை ஒரு பிரச்சனைக்கு முடிவல்ல, நீ சோர்ந்து போகக்கூடாது. நீ என்ன செய்யணும்னா இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணி வந்து நீ நன்றாக படித்து, எந்த இடத்தில் நீ வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்தில் நீ உதவாது என்று சொன்னார்களோ, எந்த இடத்தில் உன்னை அவமானமாக எண்ணினார்களோ, அங்க நீ பெரிய மனிதனாய் வர வேண்டும். அதுதான் நீ செய்ய வேண்டும். நான் அப்படியே அழுதடிச்சோன்னா கட்டாயம் செய்வேன் பாஸ்டர், நான் கட்டாயம் செய்வேன். அப்புறம் அவனுக்காக நான் ஜெபம் பண்ணேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் உடைந்து போகின்றோம். நிறைய பைபிள் வாசிப்போம், ஜெபிப்போம், நிறைய காரியங்களை செய்வோம், பட் ஈஸிலி புரோக்கன். யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் நம்மளால தாங்க முடியாது. யாராவது ஏதாவது சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்க மாட்டோம், அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக புலம்பிகிட்டே இருப்போம் இல்ல. பட் பைபிள் சொல்லுகிறது இது மண் பாத்திரம், இந்த பாத்திரம் திருச்சபைக்கு பிரயோஜனம் இல்லை. இது ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டர், இந்த மண் பானை எதுக்கு பயன்படுத்துவாங்க கிராமத்துல எல்லாம், நீங்க பார்த்துருக்கீங்களா? எதுக்கு பயன்படுத்துவாங்க? தண்ணி எதுக்கு? கூல், சில்னஸ், கூலிங். இந்த கோல்ட் சில பாத்திரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா சர்ச்சில் இன்னைக்கும் கூலாக தான் உட்கார்ந்துருக்கும். ஆவியும் இருக்காது, அனலும் இருக்காது இல்லையா. பைபிள் சொல்லுகிறது ஆவியை அவித்து போடாதிருங்கள் இல்லையா. தெசலோனிக்கேயர்ல அழகாக சொல்லும் போது பவுல் சொல்லுகிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்கன்னா எப்பொழுதும் சுறுசுறுப்பாயிருங்கள். ஆண்டவருடைய 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியை அவித்து போடாதிருங்கள். குளிரும் இருக்காது, அனலும் இருக்காது. சர்ச்சில் வந்து அப்படியே உட்கார்ந்து நிம்மதியா தூங்கிட்டு போயிடுவாங்க. சிலருக்கு சர்ச்சுக்கு உள்ள வந்த உடனே தூக்கம் வரும். தூக்கம் வர்றவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க. ஆமா இல்ல, ரொம்ப அலர்ட் ஆயிருக்கீங்க, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்க. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சர்ச்சில் வந்து ஜெபமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா வந்து ஏதோ ஒரு கடமைக்கு வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம், ஏதோ ஒன்று ஏதோ அப்படி. இந்த பாத்திரம் தெரிஞ்ச கூல், சில்னஸ், கூல். பைபிள் சொல்லுகிறது நீங்கள் அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆலயத்தில் வந்து நல்ல ஜெபம் பண்ணணும்,
நல்ல பாட்டு பாடணும், நல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும், ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும், கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்யணும், வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு ஒன்றுமே இருக்காது. சோர்ந்து போய் அப்படியே என்ன நடந்தால் நமக்கு என்ன அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. இந்த மண் பானையாக இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குளிர்ந்த தன்மை உடையவர்களாக இருப்பீர்கள். அனல் இருக்காது. அப்படியே பிறந்த சொல்லுவாங்கல்ல, பிறந்த குணம் இல்லை, அதாவது பிறந்த குணத்தோடு உட்கார்ந்துருப்பார். யோசித்து பாருங்க, நீங்கள் இந்த சர்ச்சில் அனல் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா, ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறீங்க? இல்லை என்றால் யூ ஆர் த கிளே வெசல். 2 கேரக்டர். ஒன்று எளிதில் உடைந்து போகும் தன்மையுடையது, 2வது அது கூல்னஸ், சில்னஸ், குளிர்ந்த தன்மையுடையது. ஓகே, 2வது பாத்திரத்தை நாம் பார்க்கலாம். 2வது பாத்திரம் என்ன சொல்றாரு பவுல்? மரப்பாத்திரம். மரப்பாத்திரம் யாராவது பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? இந்த காலத்தில் மரப்பாத்திரம் எந்த வீட்லையும் இல்லை, ஆனால் பழைய காலத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. நான் படிக்கும்போது, ஆராய்ச்சி செய்யும் போது மரப்பாத்திரம் 2 காரியங்களுக்காக பயன்படுத்தினார்கள். இது உட்டன் வெசல், அதாவது ஒன்று இந்த மரப்பாத்திரத்தில் தான் பழைய காலத்தில் உப்பு வைப்பாங்களாம். உப்பு பார்த்துருக்கீங்களா? சால்ட், உப்பு. இன்னொன்று புளி வைப்பார்களாம். புளி, அந்த புளி கெடாமல் இருப்பதற்காக அதில் உப்பை போட்டு இந்த மரப்பாத்திரத்தில் வைப்பார்களாம். பழைய காலத்தில் இருந்திருக்கு, இந்த காலத்தில் அது இல்லை. அப்போ இந்த உப்பும் புளியும் நமக்கு உணர்த்துகின்ற 2 காரியங்கள். பைபிளில் உங்களுக்கு உப்புன்னு சொன்னால் உடனே என்ன ஞாபகம் வருது? பழைய ஏற்பாட்டில் என்ன வருது? லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்க்கிற அனுபவம். ஒரு காலத்தில் நல்லா இருந்தாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு ஒழுங்கா வருவாங்க, நல்லா கொடுப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. பட் இப்பொழுது அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள். அப்படி என்றால் இந்த மரப்பாத்திரம் நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் சின்ஃபுல்னஸ், பாவத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கின்ற பாத்திரம், அது மரப்பாத்திரம். யோசித்து பாருங்க, நீங்க நிறைய நேரங்களில் ஜெபம் பண்றோம், பாட்டு பாடுறோம், நல்லா எல்லா காரியங்களையும் செய்யறோம், ஆனால் பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறோம். நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை, கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் அவர்களை விட மோசமாய் நாம் இருக்கின்றோம். அப்படின்னா யூ ஆர் த உட்டன் வெசல். இந்த வெசல் ரொம்ப டேஞ்சரஸ் வெசல். நிறைய பேர், ஒருவேளை நீங்க பாவத்தோடு இந்த திருச்சபையில் அமர்ந்து கொண்டிருந்தால், பாவத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால், பாவத்திற்கு உள் இருந்தால், யூ ஆர் த உட்டன் வெசல். இது என்ன செய்யணும்? இந்த புளி என்ன செய்யணும்? மற்ற பொருட்களை என்ன செஞ்சிடும்? புளிக்க வச்சிரும். அப்படியே கெட்டு போறதில்ல, புளிப்பாக்கிறோம். கொஞ்சம் புளி, கொஞ்சம் எல்லா இதே என்ன செய்யும்? புளிப்பாக்கிறோம். நீங்க ஒரு பாவமுள்ள மனிதனாக இந்த உலகத்தில் இருந்தால் நீங்க மற்றவங்களையும் கெடுத்துருவீங்க. பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நம்ம வாசிக்கலாமா? புளியை குறித்து பைபிள் சொல்லுகின்ற ஒரு காரியம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். 1 Corinthians chapter 5 verse 6, 7, 8 வாசிங்க. மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் கொஞ்சம் நிறுத்திக்கிடுங்க, புளிப்பாக்கிவிடும். இன்னைக்கு நீங்க சர்ச்சில் பாவத்தோடு இருந்தால் மற்றவர்களையும் கெடுத்துருவீங்க. சர்ச்சுக்கு உள்ள வரும்போதே கருப்பு கண்ணாடி போட்டுட்டு வருவாங்க சிலர். இங்க இருக்கிற எந்த லைட்டும் வெளிச்சமும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் கருப்பு கண்ணாடி போட்டால் உள்ளவங்களுக்கு எப்படி தெரியும்? கருப்பு கண்ணாடி போட்டால் எப்படி தெரியும் சொல்லுங்க? இருட்டா தெரியும், கருப்பாக தான் தெரியும். நம்ம இங்கே வந்து பார்த்தா மற்றவங்க வெள்ளையாக இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு எப்படி தான் தெரியும்? சிலருக்கு சர்ச்சில் எப்போ பார்த்தாலும் கருப்பு கண்ணாடி. நாங்கள் போதகராக இருக்கிறதுனால நல்லா தெரியும். சர்ச்சுக்குள்ளே வந்தோன்னா அது சரியில்லை, இது சரியில்லை, அங்கே சரியில்லை, சண்டே ஸ்கூல் சரியில்லை, எண்டவர் சரியில்லை, அது சரியில்லை, இப்படி சரியில்லை, அங்கே சரியில்லைன்னு குறைகளை பார்க்கின்ற தன்மை. குறைபாய்க்கிறது மாத்திரமல்ல, வீட்டுக்கு போனாலும் சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அது சரியில்லை, இது சரியில்லை, அங்கே சரியில்லை, இங்கே சரியில்லை. இந்த பாத்திரம் உட்டன் வெசல். இது குறை பேசிட்டே தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் குறையாக தான் தெரியும். எல்லாமே குறையா தெரியும். ஊழியம் குறையா தெரியும், சர்ச்சை குறையா தெரியும், சர்ச்சில் நடக்கிற எல்லாமே குறையாக தெரியும். இது என்ன செஞ்சிடன்னா மற்றவர்களையும் புளிப்பாக்கிவிடும், கெடுத்துரும், டேஞ்சரஸ். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் புளிப்பில்லாதவர்களாகிய பழைய புளித்த மாவை புறம்பே தள்ளிவிடுங்கள். ஏனெனில் போதும். பைபிள் சொல்லுகிறது இதுல துர்க்குணம், பொறாமை, இதெல்லாம் புளித்த மாவு. சர்ச்சில் நீங்க
பாவத்தோடு உட்கார்ந்தால், பகையோடு உட்கார்ந்தால், யூ ஆர் த வுடன் வெசல். மற்றவங்க மேல நமக்கு பகையே இருக்கக்கூடாது. சர்ச்சுக்குள்ள நம்ம எல்லாம் சகோதரர்கள், ஆண்டோடைய பிள்ளைகள். ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருத்தர் மேல ஒருத்தர் பொறாமை கொள்ளக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பொறாமை வருது. அவன் வளர்ந்துட்டான், அவங்க அப்படி ஆயிட்டான், இப்படி ஆயிட்டான், அப்படி இப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல, பைபிள் சொல்லுகிறது யூ ஆர் த வுடன் வெசல், யூ ஆர் த டேஞ்சரஸ் வெசல் இன் திஸ் சர்ச். அப்ப சர்ச்சுக்குள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். குறை பேசுறவங்களா இருக்கிறீர்களா? பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறீர்களா? பாவம் செய்து கொண்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்களா? இந்த பாத்திரத்தை கர்த்தர் விரும்பவில்லை. அப்ப முதல் குணம், இந்த வுடன் வெசல் காட்டுகின்ற காரியம் சின்ஃபுல்னஸ், பாவம் நிறைந்த வாழ்க்கை. நீங்க இன்னும் பாவத்தை செஞ்சிருந்தா, இன்னும் மன்னிக்க முடியாம இருந்தா, இன்னும் பகை உணர்வோடு இருந்தால், இன்னும் பொறாமையோடு இருந்தால், இன்னும் குறை பேசுகிறவர்களாக இருந்தால், இன்னும் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருந்தால், யூ ஆர் த வுடன் வெசல். எனக்கு ஒரு நண்பனை தெரியும், என்னோட படித்த நண்பன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிஎஸ்ஐ சர்ச்சில் ட்ரெஷரர், என் ஃப்ரெண்டுன்னு என் கிளாஸ்மேட். என்ன ஒரு தடவை கன்வென்ஷன் அங்கே கூப்பிட்டுருந்தாங்க. சர்ச்சுக்குள்ளே நல்லா ஜெபம் பண்ணுறான், வெளியே போன உடனே கெட்ட 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 வார்த்தையாக பேசுகிறான். சர்ச்சுக்குள்ளே ட்ரெஷரர், வெளியே தண்ணி அடிக்கிறான். நான் அவனை பார்த்து கேட்டேன், எப்படி ஒன்றால் முடியுது அப்படின்னு. அவன் என்ன சொன்னான், மக்கா இதெல்லாம் நீ கண்டுக்கிடாத அப்படின்னு சொல்கிறான். நான் அவனை சொன்னேன், நீ பரலோகத்துக்கு போனீங்களா? சர்ச்சில் ட்ரெஷரர், சர்ச்சு காணிக்கை எண்ணுகிறாய், பேங்கில் போடுகிறாய், எல்லா கணக்குகளையும் எழுதுகிறாய், பட் உன்னுடைய வாழ்க்கை சரியில்லை. பி கேர்ஃபுல், யூ ஆர் த வுடன் வெசல். நீ அடுத்தவர்களையும் கெடுத்து விடுவாய், அழித்து விடுவாய். ஆனால் உனக்கு பெரிய ஆக்கினை உண்டு என்பதை நான் சொன்னேன். அன்பர்களே, ஆண்டவருடைய ஆலயத்தில் நீங்கள் வுடன் வெசலாக இருக்கிறீர்களா? அதை ஆண்டவர் விரும்பவில்லை. இது ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டர் இருக்கு, ஈஸிலி பர்ன், எளிதாக எரிந்து விடும் தன்மை. கரெக்ட் தானே? நீங்க மர பாத்திரத்தை வச்சு தீ போட்டீங்கன்னா என்ன ஆகும்? எரிஞ்சு போயிடும். நீங்க வுடன் வெசலா இருந்தால் உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, பாடுகள், ஒரு கஷ்டம், ஏதாவது ஒன்று நடந்துன்னா நீங்க நின்று நம்மளால நிற்க முடியாது. எரிந்து விடுவோம், அழிந்து விடுவோம். ஏன்னா நம்மிடத்தில் விசுவாசம் உறுதியாக இருக்காது. யோசித்து பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனை வந்தா நம்ம எல்லாம் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டாரு, என் பிள்ளைகளை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை வருகிறதா? ஐயோ இப்படி ஆகிவிட்டதே, ஐயோ இப்படி ஆகிவிட்டதேன்னு சொல்லி அழுது புலம்புகிறோமா? எளிதில் எரிந்து விடும் தன்மையுடையது இந்த வுடன் வெசல். 2 வெசல் சொன்னேன். ஒரு வெசல் என்ன? மண்பானை. 2 கேரக்டர். ஒன்று என்ன? உடஞ்சி போகும் தன்மை. 2வது கூல்னஸ், இல்ல சில்னஸ். வுடன் வெசல் சொன்னேன். ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன? சின்ஃபுல்னஸ், பாவம் நிறைந்த தன்மை. 2வது என்ன? எளிதில் எரிந்து போகும் தன்மை, அக்கினி சோதனைக்கு நிற்காது. இந்த பாத்திரத்தையும் ஆண்டவர் விரும்பவில்லை. நீங்க இந்த சர்ச்சில் அப்படி ஒரு பாத்திரமா இருக்கணும் என்பது ஆண்டவருடைய சித்தமும் அல்ல. 3வது பாத்திரத்தை சொல்லுகின்றார், இஸ் எ சில்வர் வெசல், வெள்ளி பாத்திரம். இந்த வெள்ளி பாத்திரத்தை குறித்து பைபிள் அழகாக சொல்லுகின்றது. நம்ம வாசித்தோம். நம்பர்ஸ் சாப்டர் 7 verse 85. எண்ணாகமம் 7ஆம் அதிகாரம் 85வது வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 7. ஒவ்வொரு வெள்ளித்தாளம் இந்த பாத்திரங்களின் வெள்ளி எல்லாம் பரிசுத்த ஸ்தலம். கொஞ்சம் நிறுத்திக் கொள்ளுங்கள். வேதாகமத்தில் வெள்ளி பாத்திரங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. பரிசுத்த ஸ்தலம்னா என்ன? சர்ச்சில் பரிசுத்த ஸ்தலம் எங்க? ஆல்டர். The silver vessels used in the church altar. நல்ல கவனிங்க. சில்வர் வெசலாக இருந்தால் you are used in this church. நீங்கள் ஆலயத்தில் பயன்படுகிற பாத்திரமாயிருப்பீர்கள். எல்லா காரியத்தையும் ஆலயத்தில் செய்வீங்க. ஆலயத்துக்கு வந்த உடனே நம்ம என்ன செய்றோம்? ஆலயத்திற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய நேரத்தை ஆலயத்துக்கு கொடுப்பீங்க, உங்களுடைய தாளந்தை ஆலயத்திற்கு கொடுப்பீங்க, உங்களுடைய தசம காணிக்கையை ஆலயத்திற்கு கொடுப்பீங்க, உங்களுடைய எல்லா விதங்களிலும் ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடு. யூ ஆர் யூஸ்ட் இன் திஸ் சர்ச். யோசித்து பாருங்க, சர்ச்சுக்கு நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது, என்ன சொல்லுது பைபிள்? மீதியை சொல்லுங்க.
மகிழ்ச்சியாயிருந்தேன். சர்ச்சு போனேன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆண்டோடைய ஆலயத்தின் வாசற்படியை தெரிந்து கொள்ள சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆலயத்திற்கு பிரயோஜனமான பாத்திரங்கள், ஆலயத்தை வாஞ்சிக்கிறவர்கள், ஆலயத்தை நேசிக்கிறவர்கள். சிலர் கேள்வி கேட்பாங்க, பாஸ்டர் தசம பாகம் கொடுக்கணும்னு எங்க இருக்கு புதிய ஏற்பாடுல அப்படின்னு. பழைய ஏற்பாடுல தசம பாகம் கொடுக்கணும். ஆமா தானே? நீங்க எல்லாம் கொடுக்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் கொடுப்பீங்க. தசம பாகம் என்ன 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா எவ்வளோ கொடுக்கணும்? 1000 கொடுக்குறீங்களா? 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா எவ்வளோ கொடுக்கணும்? 5,000 ரூபாய் சர்ச்சை கொடுக்கணும். ஆண்டோடைய ஆலயத்தை, அது பழைய ஏற்பாடுன்னு சொல்றாங்க. அப்படிதானே? தசமபாகம் கட்டாயம் கொடுக்கணும். அது ஆலயத்தில் பண்டக சாலையில் சேர்க்க வேண்டும். அப்ப புதிய ஏற்பாடுல சொல்லவில்லையே அப்படின்னு கேட்பாங்க. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது தெரியுமா? நீங்க தசம பாகம் அல்ல, வேதம் சொல்லுகிறது உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் அது 100க்கு 90% கொடுக்கணும். அதுதான் உற்சாகமாய். பழைய காலத்தில் 10ல் 1, பட் புதிய ஏற்பாடு காலம் சொல்லுகிறது நீங்கள் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு சர்ச்சை கொடுக்கும்போது தான் நம்ம மனசெல்லாம் ரொம்ப வலியா இருக்கும். ஒரு மால் போகிறோம், 2000 3000 அடி நம்மளை அறியாமலே செலவு பண்ணிடுறோம். பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், 1000 ரூபாய்க்கு எடுக்கணும்னு போவோம், 3000 4000 ரூபாய் எடுத்துருவோம். நம்ம மனசு வருத்தமே இருக்காது. சர்ச்சைக்கு வர மாட்டோம். 100 ரூபாய்க்கு மேலே போடணும்னா மனசு குறுக்கும். எதுக்கு நான் போடணும்? ஏன் அவங்க போடணும்? நான் ஏன் செய்யணும்? எதுக்கு நான் செய்யணும்? எனக்கு அப்படி இப்படின்னு மற்றவங்களோட கம்பேர் பண்ணுற ஒரு கட்சி. இதுக்கு மேலேயும் ஒரு படியில் சிலர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, பாஸ்டர் சண்டை போட்டவங்க எல்லாம் உண்டு சில சர்ச்சில். நான் கொடுத்த காணிக்க 1,00,000 இவ்வளோ ரூபா எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நடந்த சம்பவத்தை தான் சொல்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒரு வெள்ளி பாத்திரமாக இருந்தால் நீங்கள் திருச்சபைக்கு பயனுள்ளவர்களாக, சில்வர் யூஸ்ட் இன் த சர்ச் ஆல்டர், நீங்கள் கடவுளுக்கு பிரயோஜனமானவங்களா சர்ச்சில் இருப்பங்க. ரெண்டாவது, இந்த ரெண்டாவது கேரக்டர் என்ன தெரியுமா? சில்வர் யூஸ்ட் அஸ் மணி. வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சில்வர் மணியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பணமாக. கரெக்ட் தானே? இல்லை, 2 பேர் காட்டி கொடுத்தா, ஒருத்தரை தூக்கி போடுறாங்க. யார? குழிக்குள்ளால. யாரு? யோசேப்பு. எத்தனை வெள்ளிக்காசு திருப்பி அவர் வித்தாங்க? 20 வெள்ளிக்காசு பணமாக, வெள்ளி பணமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆபிரகாம் இதில் நீங்க பார்த்தீங்கன்னா ஜெனிசிஸ் சாப்டர் 23 verse 15, ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 23:15. கேளும். போதும். அந்த வெள்ளி அந்த காசாக பயன்படுத்த நிறைய இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ கூட 30 வெள்ளி காசுக்கு என்ன செஞ்சாங்க? காட்டி கொடுத்தாங்க இல்ல? சில்வர் யூஸ்ட் அஸ் மணி. மணியுடைய தன்மை என்ன தெரியுமா? பணத்துடைய தன்மை. இன்னைக்கு என்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. நான் 500 ரூபாயை கொண்டு மும்பையிலிருந்து நான் என்ன செய்கிறேன்னா தமிழ்நாட்டுக்கு போகிறேன். அப்போ இந்த 500 ரூபாயை மும்பையிலிருந்து எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் இறங்குறேன் இல்லையா? சென்னையிலேயோ மதுரையிலேயோ கன்னியாகுமரியிலேயோ இறங்குறேன். நான் இறங்குனதும் இந்த 500 ரூபாயை நான் அங்கே செலவு பண்ணுகின்றேன். இந்த பணம் எங்கே உள்ள பணம்? இந்த பணம் எங்கே உள்ள பணம் சொல்லுங்களேன். மும்பையில் உள்ள பணம். இப்போ நான் அங்கே கொடுக்குற அந்த பணத்தை இன்னொருவர் எடுத்துக்கொண்டு டெல்லி போகிறார். அவர் டெல்லியில் இறங்கின உடனே அந்த பணத்தை என்ன செய்கிறாரு? அங்கே செலவிடுகிறார். அந்த பணம் டெல்லியிலையும் பயன்படுகிறது. அங்கே டெல்லியில் இந்த ஒருத்தர் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு திரும்ப என்ன செய்கிறார்? ஹைதராபாத் போகிறார். ஹைதராபாத்தில் அந்த பணம் செலவு செய்யப்படுகிறது, அங்கேயும் பயன்படுகிறது. இதனுடைய பொருள் என்னன்னா, நீங்கள் ஒரு சில்வர் பாத்திரமாக இருந்தால் செல்லுமிடமெங்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். படிக்கின்ற இடத்துல பிரயோஜனமாக இருப்போம் மற்ற மாணவர்களுக்கு, வேலை பார்க்கிற இடத்தில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் பிரயோஜனமாக இருப்போம், வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்போம், ட்ரெயின்ல பயணம் செய்யும் போது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்போம். எங்கெங்கு செல்கிறோமோ எல்லா இடங்களிலும் பயனுள்ளவர்களாக இருப்போம். யோசித்து பாருங்க, நீங்க எல்லா இடத்துலையும் பிரயோஜனமாக இருக்கிறீங்களா? நம்மளை பார்த்தா சொல்லுவாங்களா, இந்த அக்காட்ட பேசினா அவ்வளவு ஆறுதலாக இருக்கும், இந்த அண்ணன்ட்ட கொஞ்ச நேரம் பேசினா மனசுக்கு அவ்வளவு நிம்மதியாக இருக்கும், இவங்க வீட்டில் இருக்கிற சந்தோஷம் அப்படி இருக்கணும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இல்லை. உங்களை பார்த்தேன் இவன் எல்லாம் ஒரு மனுஷனா, இவன் எல்லாம் ஒரு மனுஷனான்னு நம்மளை அசட்டை பண்ணுகிறீர்கள். நீங்கள் ஒரு சில்வர் பாத்திரமாக இருந்தால் முதலாவது சர்ச்சில் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பீர்கள், சர்ச் ஆல்டரில் பயன்படுத்தப்படுவீர்கள். ரெண்டாவது பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் ஒரு சில்வர் பாத்திரமாக இருந்தால் செல்லுமிடம் எங்கும் பிரயோஜனமாக இருப்பீர்கள். யோசித்து பாருங்க, நீங்கள் இன்னைக்கு இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு
அப்ப ஆண்டவர் சில பாத்திரங்கள் எஜமானனுக்கு கனத்தை கொண்டு வருகிறது. கடைசியான பாத்திரம், சீக்கிரமா டைம்ல வேகமா நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசியான பாத்திரம் கோல்டன் வெசல். இட் ஹஸ் 2 கேரக்டர்ஸ். நல்லா கவனிங்க, இதுவும் 2 கேரக்டர் இது பயன்படுத்தப்படுகின்றது. இந்த பாத்திரங்கள் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு காரியம், இந்த உலகத்துல பொண்ணை விரும்பாதவங்க யாருமே இல்லை. இன்னைக்கு பொண்ணுடைய ரேட் என்ன தெரியுமா? ரேட் என்ன தெரியுமா? எல்லாரும் ஷாக் ஆகிட்டோம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 50,000 ரூபா. இன்றைக்கி நம்ம நாட்டில் பொண்ணுடைய ரேட்டு 1,18,000 ரூபா. நேற்ற ரேட்டு பார்த்தீங்களா? ஒரு பவுன் 1,18,000 செய்கூலி சேதாரம்னு நீங்கள் வாங்கினீங்கன்னா 1,25,000 பொண்ணுடைய ரேட். பட் எல்லாருடைய கழுத்திலும் தங்கம் தொங்கி கொண்டு தான் இருக்கிறது. பணம் கூடி போச்சுன்னு நம்ம எல்லாம் போடுறதும் இல்லை இல்லை, எல்லார் காதலையும் தங்கம் தொங்கி கொண்டு. ஏன் தங்கத்தை அவ்வளோ விரும்புகிறோம்? ஏன் தங்கத்தை அவ்வளோ விரும்புகிறோம்? ஆண்டவரும் அதை தான் விரும்புகிறார். பொன் பாத்திரங்கள் தான் நீங்கள் சில பொன் பாத்திரமாக இருக்கணும்னு விரும்புகிறார். ஏன் பொண்ணை அதிகமாக விரும்புகிறோம்? தெரியாது, கெட்டு போவார், ரியாக்ஷன் பண்ணாது, கலர் மாறாது, கருக்காது. முதல் கேரக்டர் இட் ஹஸ் ஷைனிங். அதுக்கு முன்னாடி ஒரு இதை சொல்லிட்டு ஷைனிங் ரெண்டாவது வரேன். இந்த பொண்ணை நீங்க பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன், எதிரொலிக்கும். அப்படிதானே? நீங்க பார்த்தீங்கன்னா தங்க கடைக்குள்ள போறீங்கன்னா அப்படி மின்னு ஜொலிக்கும் இல்லையா? கரெக்ட் தானே? சில்வர் கடையை விட தங்க கடையை பார்த்தீங்கன்னா அப்படியே ஜொலிக்கிறதாய் காணப்படும். பிரதிபலிக்கின்ற பாத்திரம். நீங்களும் நானும் இயேசுவை பிரதிபலிக்கணுங்க. அதுக்காக தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் போய் அதிகமான கனிகளை கொடுக்க வேண்டும். பிரதிபலிக்கிற பாத்திரங்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். பிலிப்பியன் சாப்டர் 2 verse 5. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனையே உங்களில் இருக்க கடவது. நல்ல கவனிங்க, ஆண்டவர்கிட்ட என்ன சிந்தனை இருக்குமோ அது நம்மள்கிட்ட இருக்கணும். சர்ச்சில் அதாங்க வெளிப்படணும். சர்ச்சு உருவான நோக்கம் அப்பதான் நிறைவேறும். ஆண்டவர்கிட்ட இந்த சிந்தனை என்ன? மன்னிக்கின்ற சிந்தனை, தாழ்மையின் சிந்தனை, கீழ்ப்படிதல் உள்ள சிந்தனை, பொறுமையின் சிந்தனை, பரிசுத்த சிந்தனை. இந்த சிந்தனைகள் நம்மள்கிட்ட இருக்கா? யோசித்து பாருங்க. அப்ப ஆண்டவரை அப்படியே பிரதிபலிக்கிற பாத்திரங்கள் பொன் பாத்திரங்கள். இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? இவங்க ஒரு கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள், இவர்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறார், இவர்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எவ்வளவு போட்டி பொறாம, பதவி, பணம், உலக ஆசை, சிற்றின்பங்கள் என்ன இருந்தாலும் நமக்கு நிறைவே கிடையாது. ஆண்டவரை பிரதிபலிக்கிறோமா? அதான் சொல்லுது, சில பாத்திரங்கள் எஜமானனுக்கு கனத்தை கொண்டு வரும். உங்களை பார்க்குறவங்க சொல்லணும், இது ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, இவன் ஒரு கிறிஸ்டியன். சாது சுந்தர் சிங் ஒரு தடவை மலேசியா நாட்டிற்கு போயிருந்தார். அவர் போய் ஒரு வீட்டு கதவை தட்டினார். அப்போ ஒரு குழந்தை வேகமாக ஓடி வந்துச்சு. ஓடி வந்து அம்மாட்ட போய் சொல்லிச்சு, அம்மாமா, ஜீசஸ் கிரைஸ்ட் ஸ்டாண்டிங் அவுட் சைட், ஏசு கிறிஸ்து வெளியில் நின்று கொண்டிருக்கின்றார். நல்லா கவனிங்க, சாது சுந்தர் சிங்கை பார்த்த குழந்தை இயேசு கிறிஸ்துவை பார்த்தது. இன்னைக்கு நம்மளை பார்க்க இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்களா? இவங்க ஒரு ஆண்டோடைய பிள்ளை, இந்த தம்பி ஒரு ஆண்டோடைய பிள்ளை. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே, இயேசுவை பிரதிபலிக்கும் பாத்திரங்கள் கோல்டன் வெசல். ஆண்டவர் விரும்புகிற பாத்திரம். நீங்க அவரை அப்படியே பிரதிபலிக்க வேண்டும். யோசித்து பாருங்க, பிரதிபலிக்கிறோமா? ரெண்டாவது, இந்த பொன் பாத்திரத்தில் இருக்கின்ற ரெண்டாவது கேரக்டர், இட் ஹஸ் ஷைனிங். ஷைனிங், ஷைனிங்னா பிரகாசிக்கிற பாத்திரம். சரி, பிரதிபலிக்கிறதுக்கும் பிரகாசிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? பிரதிபலிக்கிறதுக்கும் பிரகாசிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? What is the difference between reflection and shining? என்ன வித்தியாசம்? பிரதிபலிக்கிறதுக்கும் பிரகாசிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? சிலர் பார்த்தா சொல்லுவாங்க, இவன் அப்பா மாதிரியே இருக்கான்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அச்ச அடையாளமா, ஜெராக்ஸ். அப்படியே பிரதிபலிப்பது, அதாவது அந்த கேரக்டர் அப்படியே வெளிக்காட்டுவது, அப்படியே வெளியே. பிரகாசிக்கிறது என்பது
சூரியனிடமிருந்து சந்திரன் ஒளியை பெற்று அது என்ன செய்கிறது? மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்கிற, பிரகாசிக்கிறது. ஆண்டவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு பிறருக்கு வெளிச்சமாய் வாழ்வது. மத்தேயு 5:16 வாசியுங்கள். Matthew chapter 5 verse 16 வாசியுங்கள். மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவது. உங்களுடைய நற்கிரியைகள், உங்க நற்கிரியைகளை கண்டு மற்றவங்க சொல்லணுமா? நம்முடைய நற்கிரியைகளை கண்டு கடவுள் பெரியவர், கடவுள் நல்லவர், கடவுள் மகிமையானவர் அப்படின்னு சொல்லணுமா? உங்களை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. யூ ஆர் த கோல்டன் வெசலா இருந்தா, யூ ஆர் த ஷைனிங் வெசல், பிரகாசிப்பீர்கள். ஃபார் த ரிஃப்ளெக்ஷன், நீங்கள் ஆண்டவருடைய அந்த குணங்களை பிரதிபலிப்பீர்கள். இல்லைன்னா இன்னும் நம்ம கோல்டன் வெசல் ஆகவில்லை. அன்பர்களே, ஆண்டவர் விரும்புகிற காரியம் பிரகாசிக்க வேண்டும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது ஆண்டவர் சொல்றாரல்ல. இந்த கோல்டு எடுக்கிற இடத்த நீங்க பாத்தீங்கன்னா, கோலார் தங்க வயலு போனா தெரியும். இந்த கோல்டு எடுக்கும்போது பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கிறாங்க. அதை சுத்தி நிறைய அழுக்கு இருக்கும், அதை சுத்தி சகதி இருக்கும், அதை சுத்தி சின்ன சின்ன பாறைகள் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து அதை என்ன செய்வாங்கன்னா சல்லடையில போட்டு நல்லா அரிப்பாங்க. அப்புறம் எடுத்து அந்த அழுக்கோட சேர்த்து அதை அக்கினிக்குள்ளால போடுவாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அக்கினி கொடுக்கப்படுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது என்ன செய்யும்? ஷைனிங்கா மாறும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள், பிரச்சனைகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் நம்மளை பிரகாசிக்க செய்கின்றதா இருக்கிறது. அப்ப இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு பாடுகள் கட்டாயம் அவசியம். உலகத்தில் வாழும்போது நமக்கு சோதனைகள் அவசியம். இந்த உலகத்தில் வாழும்போது பிரச்சனைகள் அவசியம். அதன் வழியாகத்தான் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? ஷைன், பிரகாசிக்கிறோம். ஆகவேதான் யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அவர் மேல் நம்பிக்கை. அவர் சொல்லும்போது திரும்ப சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக மாறுவேன். ஆண்டவர் என்னை ஒருவேளை பாடு வழியாய் நாம் சென்று கொண்டிருந்தாலும், பிரச்சனை வழியாக சென்று கொண்டிருந்தாலும் சந்தோஷப்படுங்க. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் பிரகாசிக்கிற பாத்திரங்களாய் இருக்கிறீர்கள். அன்பர்களே, இந்த திருச்சபையில் ஒரு மண் பாத்திரமாய் இருக்கிறீர்களா? சில்னஸ், கூலிங், எளிதில் உடைந்து போகும் தன்மை. இரண்டாவது உடன் வெசல், சின்ஃபுல்னஸ், பாவம் நிறைந்த வாழ்க்கை, அல்லது எளிதில் எரிந்து போகும் வாழ்க்கை, அழிந்து போகும், விசுவாசத்தில் நிற்க முடியாத ஒரு பாத்திரமாய் இருக்கிறீர்களா? அல்லது சில்வர் பாத்திரமாக இந்த சர்ச்சுக்கு பிரயோஜனமானவர்களாய் இருக்கிறீர்களா? செல்லுமிடமெல்லாம் நீங்கள் பிரயோஜனமாய் இருக்கிற, அப்படி இருந்தால் யூ ஆர் த சில்வர் வெசல். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இந்த சர்ச்சுக்கு கோல்டன் வெசலாக இருக்க வேண்டும். ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டோடைய குணங்களை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஷைனிங், பிரகாசிக்கிற பாத்திரங்களாக இருக்க வேண்டும். நம்மளை பார்த்து, நம்முடைய கிரியைகளை பார்த்து உலகத்தார், பிற மனிதர், ஆண்டவரை அறியாத ஜனங்கள், அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். யோசித்து பாருங்க, எந்த வெசல் நீங்க, which type of vessels you have in this church. நீங்கள் இந்த திருச்சபையில் ஒரு மண் பாத்திரமா இருந்த பிரயோஜனம் இல்லை, மரப்பாத்திரமா இருந்த பிரயோஜனம் இல்லை, சில்வர் பாத்திரமா இருந்தால் நல்லது. ஆனால் ஆண்டவர் விரும்புவது கோல்டன் வெசல். ஒருவேளை அப்படி இல்லை, நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்ன ஒரு பொன் பாத்திரமாய் மாற்றும், நான் பிரகாசிக்க வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை கொண்டு உலகத்தை கலக்குவார். ஆண்டவர் தாம் இந்த வார்த்தையின் வழியாய் நம்முடைய வாழ்வை அமைத்துக்கொள்ள உதவி செய்வாராக. ஆமென்.